உபாகமம் 31:8. உபாகமம் 31 அதிகாரம் 8 யாராவது படிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு செய்தி கூட தேவன் நம்மளோடு இடைப்படும்படியாய் நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தேவனே, எங்கள் மேலே வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்கும் உம்முடைய அரவணைப்புக்கும் நீ செய்து வருகிறதான நன்மைக்கும் ஆண்டவரே எங்களோட வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தாலும் அது ஈடு செய்ய முடியாதது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிரதான அப்பா. எங்களோடையே இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர். நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் கேட்க நினைப்பதற்கும் மேலான காரியங்களை எங்களோட வாழ்க்கையிலே செய்து வருகிறீர். அங்கே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என் தேவனது வார்த்தை உண்டு, என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது 31 அதிகாரம் 8 உபாகமத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட நம்மளுக்கு முன்பாகி தேவனாகிய கர்த்தர் போய் கொண்டிருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? எவ்வளோ பேர் தானா? எவ்வளோ பேர் தானா? எல்லார் கூடயுமே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரா, அவர் உங்களை பாதுகாக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு நொடி பொழுது கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்றது இல்லையா, விட்டு விலகுவதில்லை. தேவன் நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு. இப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த தேவனுக்கு, இப்படிப்பட்ட பாசமுள்ள தேவனுக்கு நாம் கைமாறாக என்ன செய்து வருகிறோம்? அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. அநேகருடைய வாழ்க்கையில அவர்களை விட்டு தேவன் விலகுவதே இல்லை. ஆனா அவர்கள் அதை உணராது இருக்கிறாங்க. அவர்கள் தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். தேவன் தன் கூட வாழவில்லை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் உலகத்தை பார்த்த உடனே அப்படி ஆசையாய் கடந்து போயிடுறாங்க. பாவம் பார்த்த உடனே ஆசையாய் போய்விடுகிறார்கள். உலகம் பிரியப்படுத்த ஆசையாய் ஓடிவிடுகிறார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன செஞ்சா, நீங்க என்ன செஞ்சாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் விலக மாட்டாரு, அவர் உங்களை விட்டு போக மாட்டாரு. ஆனா உங்களை, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய பாவங்கள் தேவனை விட்டு உங்களை வழி விலக்கி கொண்டு போயிடும். உங்களுடைய பாவமும் உங்களுடைய அக்கிரமமும் உங்களை தேவனை விட்டு வழி விலகி போகும்படியாய் செய்துவிடும். தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு வழி விலகி போக மாட்டார். இதுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்பப்படுகிறேன். தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. யார் கூட?
ஆதாம் ஏவாளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறும் பொழுது அவர்கள் பாவியாய் மாறுகிறாங்க. அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, தாங்கள் நிர்வாணி என்று காண்கிறார்கள். தேவன் அப்பவும் வராரு. அவன் சொல்றான், அறிக்கை இட்டுட்டான், ஆண்டவரே நான் நிர்வாணி. இன்னைக்கு அநேகர் அறிக்கை இடுறதே இல்லை. அநேகர் அறிக்கை இடுறதில்லை. நான் நல்ல, அவங்க பாவம் நல்லா தெரியும், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். கடந்த 2 வாரமாக தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருந்தார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கடந்த 2 வாரமும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் மிக ஆழமாய் சத்தியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் இயேசு கிறிஸ்துவுக்காய் மறுபிறவி பிறந்திருக்கிறேன் என்பதை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் உணர்ந்து ஜீவிப்பதற்காக கர்த்தர் உங்களோடு பேசினார். ஏனென்றால் அநேக பாவம் நம்மளை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறது. அநேக பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அநேகர் கர்த்தரிடத்தில் வந்து தேவனை தொழுது கொண்டாலும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே அவருடைய பாவம் பின் செல்லுகிறது. உடனே போன் எடுக்கிறது, பேசுறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு வருகிறார். தேவன் உங்களை பார்க்கிறார். யாரிடத்துல தேவன் பேசி கொண்டிருக்கிறார்னு தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். யாரிடத்துல கர்த்தர் உங்களை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்னு தேவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு உகந்தமான பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் நிர்வாணிகளாய் மாறுறாங்க. அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது அவர்கள் நிர்வாணி என்று அவர்கள் காண்கிறார்கள். நாமும் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறோம். எத்தனையோ முறை கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு தேவன் தெளிவாய் பேசி அந்த வார்த்தைகளை மீறி நடந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் உணர்வதில்லை. தேவனுடைய ஜனமாகிய நாம் உணர்றதில்லை. தான் நிர்வாணி என்று உணரல. தேவன் வருகிறாரு, ஆதம பார்க்கிறாரு. யாரடா உனக்கு இப்படி சொன்னா? நான் சொன்ன காரியத்தை மீறினாயோ என்று கேட்கிறார். ஆமா ஆண்டவரே. காரணம் சொல்றாங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பொண்ணு, இந்த மனுஷி தான். அவ சொல்ற, ஆண்டவரே நீர் அந்த பாம்பு தான். ரீசன்ஸ் கவலை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கயிறங்களை காட்டி கொண்டு போகலாம். காரணம் எதையும் தேவன் அறிந்து கொள்றதில்லை. காரணத்தை தேவனிடத்தில் சொல்லி தப்பிச்சு கொள்ளலானாதீங்க. அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். நாமும் தேவன் விட்டு வெளியே அனுப்பப்படுவோம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். தேவன் உங்களை உயர்த்தவே விரும்புகிறார். அவர் உங்களோட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் என் தேவனுடைய மகிமைக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு, என் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அவரோட வாசம் பண்ணுவதற்கு நம்ம தான் எல்லாவற்றையும் செய்து அவருடைய தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படியான மனுஷர்களாய் மாறிவிடுகிறோம். அவருடைய மகிமையை விட்டு வெளியே போகும்படியான மனுஷர்களாய் மாறிவிடுகிறோம். தேவனுடைய மகிமைக்குள்ளே நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா, அந்த தேவனுடைய மகிமை விட்டு நீங்க வெளியேறி போயிட்டீங்கன்னா, இந்த உலகம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உங்களை பட்சிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறது. நீ எத்தனை நாள் என்னை ஏமாற்றின, நீ எத்தனை நாள் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லி உங்களை அதை பாதாளத்துக்கு உங்களுக்கு இழுத்துட்டு போகும். உங்களை அதை பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகும். இன்னும் பெரிய பாவியாய் மாற்றும். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலே போய் முடியும். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலே போய் முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை தேவன் அடிப்பதற்கும் உங்களை மரணத்திலே தள்ளுவதற்கும் தேவனுக்கு ஆசை இல்லை, அவருக்கு பிரியம் இல்லை. உங்களை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு தேவன் நினைக்கிறதில்லை. தேவன் உங்கள் மேலே அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மேலே அன்பாய் இருக்கிறார். ஆகினால்தான் கர்த்தர் சொல்கிறார்,
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நம்ம மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, அவர் உங்க கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நம்மளால எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி பாவிகளாய் வாழ முடியும்? எப்படி தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்துவிட முடியும்? கடந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நீங்க கர்த்தருக்கு அருகையிட்டு முழுமையாய் தேவனுக்கென்று வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களுடைய வாசம் பண்ணுவார். அவர் உங்க கூட தான் இருப்பார். அவர் உங்களை நடத்தி செல்வார். பசுமையான இடங்களில், அழகான புல்களில் மேயும்படியாய் செய்வார். அமர்ந்த தண்ணீர் இருக்குமா, அந்த தண்ணியில் அலைகள் கூட இருக்காதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணீரில் அலைய கூட நீங்க பார்க்க முடியாது, அமர்ந்த தண்ணீர் இருக்குமாம். ஹல்லேலூயா. அவர் அழகான மேய்ச்சலிலே உங்களை வளத்தில் நடத்தி சென்று கொண்டே போவாராம். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இல்லையா? எத்தனை பெரிய தேவன்! இந்த நல்ல தேவனுக்கு நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கேட்போமா? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிங்களா. ஏசாயா 1ஆம் அதிகாரம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் பிரியப்படுகிற காரியம் இதுதான். மீகா 6-8ஆம் அதிகாரத்திலையும் ஒரு யாராவது எடுத்து வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும். Thank you Jesus. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து. ஒரு நிமிஷமா, தேவன் சொல்லுகிறார் இங்க ஏசாயாவில் 17ஆம் வசனத்தை, நன்மை செய்ய படியுங்கள். நம்மளுக்கு இதுக்காக போய் ஒருவருக்கு நன்மை செய்வது எப்படி என்று சொல்லி ஒரு டிகிரி எடுக்கணுமா, ஒரு டிகிரி படிக்கணுமா? BA நன்மை செய்யுங்கள் ஒரு டிகிரி ஒன்று வேணுமா நம்மளுக்கு? தேவன் சொல்லுகிறார் படியுங்கப்பா. எதை படியுங்க? தேவனோட வசனத்தை படியுங்க. நன்மை செய்வதற்கு படியுங்கள் என்று தேவன் வசனம் சொல்லுகிறது. இங்க மீக 6:8 சொல்லுகிறது. படிங்கம்மா. இப்போ மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. படிச்சிட்டீங்களா? இப்போ படிச்சிட்டீங்களா? இனிமே இதை மறப்பீங்களா? நம்மளோட வாழ்க்கையில மறப்போமா? தேவன் சொல்லுகிறாரு மனுஷனே நன்மை இன்னதென்று யார் அறிவித்திருக்கிறார்? நம் தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் நம்மளுக்கு அறிவித்திருக்கிறார். அதை என்ன பண்ணணுமா? நம்ம படிங்கம்மா அந்த வசனத்தை. மிக 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து நல்லா கவனிங்க. இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. நல்லா கவனிச்சுக்கோங்க.
முதலாவது காரியம், தேவனுடைய பிள்ளைகளிடத்துல நியாயம் இருக்க வேண்டும். என்ன நியாயம்? என்ன நியாயம்? இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சுய நியாயத்தை எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய நியாயத்திலையும் தேவனுடைய நீதியிலையும் நீங்கள் நிலைநிறுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்து, சொல்லுங்க சத்தமா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதுனா, நம்ம நன்மை செய்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, தீமை கிடைக்கும். அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தருக்கானவர்கள், உங்களுக்கு நன்மை செஞ்சீங்க, அவங்களிடத்திலிருந்து தீமை வருகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? தேவனிடத்திலே பலி செலுத்தணும். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. ஆகையினாலே இந்த ஆடை அங்கேயே பலி செலுத்தி விட வேணும். அதே இடத்துல பலி செலுத்தணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு பலி என்னிடத்தில் வரும் பொழுது, அந்த ஆடு என் தேவனுக்கு பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த ஆடை நாம் பலி செலுத்த முடியாதபடி அந்த ஆடை தப்பித்து போகும்படி செய்கிறோம். எப்படி? என் தேவனிடத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டிய நாம் அந்த இடத்துல மனவேதனை பட்டு அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை பேசி என் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி செலுத்த முடியாதபடியான மனுஷர்களாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்து அவர்கள் தீமை அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் அதை தேவனுக்கென்று நன்றியாய் அதை பலி செலுத்த முடியாதவர்களான தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். காரணம் என்னன்னா, நான் எந்த ஒரு காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏற்றுக்கொள்வதற்கு இருதயம் இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் ஏசப்பாவுக்காக நான் இதை சகிப்பேன் என்றதான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியாதவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க இதை படியுங்க. இன்னைக்கு நீங்க படிக்கும்படியாய் இந்த காரியத்தை கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு தீமை வரும். யாரிடத்திலிருந்து வரும்? யாரிடத்திலிருந்து வரும்? சொல்லுங்களேன், யாரிடத்திலிருந்து வரும்? யாருக்காவது ஒருத்தருக்கு உங்கள் ஃபேமிலியில் இல்லை சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம். அவங்க போய் என்ன சொல்லுவாங்க? அந்த சிஸ்டர் இருக்கிறாள், அவள் எவ்வளோ மோசமானவ தெரியுமா? அவள் எப்படி பண்ணிட்டான் தெரியுமா? என்னை ஏமாத்திட்டா தெரியுமா? யாரு? உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள். ஒரு சகோதரிக்காக நீங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க அப்பான்னு நீங்க கண்ணீரோடு ஜெபித்து 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 அந்த ஆத்துமா பரிசுத்தமடைய செய்ய நீங்க போராடி ஜெபிச்சிருப்பீங்க. அந்த ஆத்துமா உங்க இடத்துல வந்து சொல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எல்லாம் கிறிஸ்துவளா? காரணம் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாம உங்களை எப்படிப்பட்ட வார்த்தைகளால உங்களை வஞ்சிப்பாங்க, உங்களுக்கு தீமை பேசுவாங்க. என் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை திரும்பவுமாய். மனுஷனே, நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், மனத்தாழ்மையாக நடப்பதையே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்கிறார். அவர் கேட்கறது எல்லாம்
நீ எனக்காக வாழ்வியா, என் மேல அன்பா இருக்கிறியான்னு தான் கேட்கிறார். என் மேல பிரியமா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. நான் கர்த்தருக்காய் பிரியமுள்ளவனாய் இருப்பேனா, நான் இயேசுவுக்காய் நான் எதையும் சகிக்கப்பனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காய் வாழுகிறவனாய் இருப்பேனா, நான் இயேசுவுக்காக எதையும் சகிப்பவனாய் இருப்பேன். அப்போஸ்தலர்கள், தேவனுடைய சீஷர்கள் இயேசுவுக்காக மரணத்தையே தழுவி கொண்டார்கள். ஹல்லேலூயா. மரணத்தை தழுவினார்கள். தேவனுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறவர்களாக இருக்கிறோம்? இன்னும் இயேசுவுக்காக பாடு கூட அனுபவிக்கல, ஒரு வார்த்தையை என்னால் கேட்க முடியல, என் தேவனுக்காய் ஒரு வார்த்தையை என்னால் சகித்து கொள்ள முடியல அப்படின்னா, நான் கர்த்தருக்காய் எதை செய்ய போகிறேன்? நான் தேவனுக்காய் எதை செய்ய போகிறவனாய் இருப்பேன்? நம்மகிட்ட கேட்கறது ஒரு காரியம், நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நியாயத்தை யோசியுங்க, தேவனுடைய நீதியை யோசியுங்க. உங்க குடும்பத்தின் நீதி வேண்டாம், உங்களுடைய நீதி வேண்டாம், அதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். தேவன் அருவருக்கிறார். நம்முடைய நீதி தேவனுடைய பார்வையிலே குப்பையாயிருக்கிறது, அது கந்தலான துணியை போல இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் யாருடைய நீதியை பார்க்கிறோம்? யாருடைய நீதியை பார்க்கிறோம்? நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்காய் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாரும் யாரா பிறந்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காய் பிறந்திருக்கிறோம். பிறந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய லலியா கைதுக்கு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவன் இன்றிலிருந்து தேவன் நியாயத்துக்காய் உங்களை வாழ உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க எந்த நாளிலும் அவருக்காய் நாம் எதையும் சகிக்கக்கூடிய மனுஷர்களாக இருக்க வேண்டும். ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க கூடவே இருக்கிறாரு. நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, ஐயோ இவ்வளவு பெரிய காரியத்தை என் தேவனுக்கு செய்து விட்டாரேன்னு நினைக்காதீங்க. நோ, God will never do that. தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, எந்த நாளிலும் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். ஆனா நாம் அவருடைய சத்தியத்தின்படியான நீதி நியாயங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 நாம் தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும். உலக நீதி சொல்லும், அவன் ஒரு அடி அடிச்சிட்டான், நீ ஒரு அடி அடிச்சுக்கோ. அவன் ஒரு அடி அடிச்சிட்டான்ல, நீ ஒரு அடி அடிச்சுக்கோ வேணும்னா. சரி, சமம் ஆயிடுச்சு. ஆனா ஏசப்பா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தையும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லுகிறார். ஏசு கிறிஸ்து அதுக்கு உதாரணமாய் இருந்தாரு. ஏசப்பா அதுக்கு உதாரணமாய் இருந்தாரு. அவரை அடிச்சாங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த நாளிலும் அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இவர்களை மன்னியும் அப்பா. இந்த மன்னிக்கிற சுவாபம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, இந்த இரக்கத்தின் சுவாபம் நம்ம இடத்துல இல்லைன்னா, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலையும் இருக்கல. நீங்க மறுபடியும் பிறந்து ஒரு பிரயோஜனமும் அற்றவர்களாயிருப்போம். இன்னைக்கு நம்மளை குறித்ததான சாட்சிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நான் வேலை செய்கிற இடத்திலே எனக்கான சாட்சி இயேசுவை வெளிப்படுத்துகிறதா? என் குடும்பத்திலே எனக்கான சாட்சி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா? வெளியில போகிற அக்கம் பக்கத்தினர் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி உங்களிலே வெளிப்படுகிறதா? என் தேவ பிள்ளையே, அப்படி வெளிப்பட்டதுன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு ஐவாளுகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவன் உங்களிடத்திலே பிரியமாய் எதிர்பார்த்திருக்கிறார். அவருடைய அதை தான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில், அநேக வேளையில் நம்முடைய மாம்சத்துக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் வாழ்ந்து விடுகிறோம். அதனால தான் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாத மனுஷர்களாய் வாழ்கிறோம். அதனால தான் நம்ம வாழ முடியல இயேசு கிறிஸ்துவுக்காக. அதனால தான் இயேசுவை நாளாக வெளிப்படுத்த முடியல. சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கைக்கும் அவரே தலைவர். அவங்களோட வாழ்க்கைக்கும் அவரே தலைவராயிருக்கிறார்.
நீங்க இந்த தலைவருடைய வார்த்தைகளின்படி நாங்க நடப்பீங்கன்னா, அவருடைய வழி நடத்துதலின்படி நீங்க நடப்பீங்கன்னா, அவர் உங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களோட கூட இருப்பாரு. பிசாசு சொல்லுவான் பிசாசு உங்களை பத்தி அநேக காரியங்களை தேவனிடத்தில் போய் எப்பொழுதும் உங்களை குறை சொல்லி கொண்டே இருப்பானோ. என்ன பண்ணுவான் பிசாசோட வேலை? என்ன பிசாசோட வேலை? குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். நாம் குறை சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் குறை சொல்லக்கூடாது. நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்காய் சகிப்பவனாய் இருக்க வேண்டும். பிசாசு குறை சொல்லுவான். அந்த ஊழியக்காரனை பாரு, இந்த ஊழியக்காரனுக்கு எப்போ பார்த்தாலும் சாபம் விடுறது தான் வேலைன்னு சொல்றது என் காதுகள் கேட்கிறது. ஆனாலும் தேவப்பிள்ளையே, உங்களை சபிப்பது தேவனுக்கு பிரியமல்ல. நீங்க கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்க பரிசுத்தர், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் உங்களை கண்டித்து திருத்த விரும்புகிறாரு. ஆனா உங்களை சபிக்க விரும்பல. அவர் சபிப்பவராய் இருந்தார்னா அவர் சிலுவையிலே அறைந்திருக்கப்பட அவசியம் இல்லை. அவர் உங்களை சபிப்பவராய் இருந்தார்னா அவர் இந்த உலகத்தை அழித்து போட்டிருப்பாரு. ஆனாலும் இந்த தேவன் உலகத்தை அழிக்க விரும்பல. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சபிக்க விரும்புகிறவரா? அவர் உங்களை கெடுத்து போகும்படி அவர் செய்கிற தேவனா? இல்லை. அவர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்களை பரலோகத்திலே போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு எப்படி போதிக்கப்பட வேண்டும், எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த மனுஷன் என்னை சபிக்கிறான் என்று சொல்லுவதை விட்டு என் தேவனோடு பேசுகிறார் என்று நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ரட்சித்து மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவஜனமே, நியாயத்தை செய்யுங்க, கர்த்தருக்காய் செய்யுங்க, கர்த்தருக்காய் எல்லாவற்றையும் ஒப்படைங்க. உங்களோட வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசு சாட்சியாய் ஜீவிப்பதற்கு உங்களோட வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களை தீமைக்கு நன்மையே செய்வார். நான் எத்தனை முறை தேவனுக்கு தீமை செய்தாலும் அவர் மீண்டும் எனக்கு நன்மை செய்கிறவர். இப்படிப்பட்ட மனுஷனை எங்கே பார்க்க முடியுமா? எப்படிப்பட்ட கடவுள் எங்கே அதை பார்க்க முடியுமா? நீ இதை செய்யல, ஆகையினால நான் உனக்கு அதை செய்தேன்னு மனுஷன் சொல்லுவான். ஆனால் தேவன் சொல்லுவார், நீ எனக்கு தீமை செஞ்ச, ஆனாலும் நான் உனக்கு நன்மையை செய்வேன், வாடா அப்படின்னு நான் அழைப்பார். ஹல்லேலூயா. வா பாவி, மழைத்து நில்லாதே வான்று அழகான ஒரு பாடல் ஒன்று. நீ தயங்கி நிற்காத. நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நீ வாயங்கிட்ட வர அநேகருக்கு விருப்பம் இல்லை. அநேகருக்கு தேவனிடத்தில் வருவதற்கு விருப்பம் இல்லை. தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிப்பதற்கு விருப்பம் அல்ல. தங்க உலக வாழ்க்கை, உலக ஆசைகளிலே அவர்கள் சிக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நீ இந்த பாவத்தை விட்டு வெளியில வந்தனா தேவன் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அசுத்த பாவத்திலிருந்து, என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத கிரியைகளிலிருந்து நீங்க வெளியே வருவீங்கன்னா உங்களை தேவன் மீட்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கே ரட்சணியினால், இன்னைக்கே விடுதலையினால் இதை நீங்க கேட்டும் மீண்டும் அந்த பாவத்தில் நீங்க தொடர்வீர்கள் என்று சொன்னா அது பயங்கரமாய் கொண்டு போய் முடியும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள்னா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ரட்சித்து வழிநடத்த வல்லமுடையவராய் இருக்கிறார். ஏசாயா 1:18 வாசிங்களேன். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் வேறென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழையை போல வெண்மையாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடுவேன்னு சொன்னா, உன் அக்கிரமங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுனா, அது எப்படிப்பட்ட சிவேரண்ட பாவமாய் இருந்தாலும் அது
வெண்மையாய் மாறும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் காதுகள் கேட்கணும். தேவனுடைய சத்தியத்தை காதை திறந்து கேட்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகும். தேவனுடைய வார்த்தையை நீங்க தடுப்பீங்கன்னா இது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகாது. உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. உங்களோட வாழ்க்கை மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கையிலே கடந்து போகும். நீங்க தேவனிடத்தில் பிரியப்படுத்தவே முடியாது. நீங்க மீண்டும் மீண்டும் கர்த்தரிடத்தில் எச்சரித்து கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. உங்களோட பாவத்தை விட்டு வெளியில வாங்க. அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது விபச்சார பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை, கொலைபாதகத்தின் பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை. என் தேவன் உன்னை மீட்டுக, உன்னை ரட்சிக்க கர்த்தரால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதாய் மாற்றுவாராம். படிங்க அது 18ல. அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். பஞ்சை போலாகும். ஹல்லேலூயா. பஞ்சு பார்த்துருக்கீங்களா? காட்டன் செடியை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த பஞ்சிலிருந்து அந்த காயிலிருந்து வெடித்து அந்த பஞ்சு வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியும். வாட் அ ஒயிட். அது என்ன அழகான வெண்மையான ஒரு கலர். எவ்வளோ அழகான வெண்மையான கலர். எங்கள் வீட்டில் நான் தாம்பரத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த செடியை போட்டிருந்தேன். என் வீட்டில் வெடிச்சுக்கும் அந்த பஞ்செல்லாம் நான் பார்ப்பேன். அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதோட வெண்மை அத்தனை வெண்மையாக இருக்கும். ஒரு சிறு துளு கூட அது உள்ள அழுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு வெண்மை. ஹல்லேலூயா. உன்னோட பாவத்தை கர்த்தர் நீக்கி அப்படியான ஒரு வெண்மையான மனுஷனாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்த பிள்ளையாய் உன்னை மாற்றுவேன்னு சொல்லுகிறார். அவருடைய ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கு. உன்னை கழுவி சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கூடும். இன்னைக்கு நீ தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பியா? இன்னைக்கு தேவனிடத்தில் நீ ஒப்பு கொடுப்பியா? இன்னமும் என் வைராக்கிய வாழ்க்கையை, என் பாவ வாழ்க்கையை நான் தொடர்வேன்னு சொல்ல போறியா? இன்னைய பாவத்தில் நான் ஜீவிப்பேன்னு சொல்ல போறியா? இன்னும் நான் அக்கிரம காரணம் போலவே நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், இன்னும் பிசாசை போல நான் குறை சொல்லி கொண்டு இருப்பேன்னு சொல்ல போறியா? கர்த்தரை ரட்சிக்க விரும்புகிறார் மகளே. கர்த்தரை ரட்சிக்க விரும்புகிறார் மகனே. என் தேவன் மேலே பிரியமாக இருக்கிறார். அவர் உன்னை அணைக்க விரும்புகிறார். அவர் உன்னை பாராட்ட விரும்புகிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை உச்சத்தில் வச்சு பார்க்க விரும்புகிறாரு. பரலோகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை செய்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கும் நம்ம பழைய பாவம் நம்மளை தொடரக்கூடாது. இந்த நாளிலிருந்து ஒரு புதிய மனுஷனாய் மாறணும். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய மனுஷியாய் மாறணும். கர்த்தரிடத்துல சொல்லணும், ஏசப்பா என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க, என்னை வெண்மையாய் மாற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா, நீங்க என்ன மாத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை செய்து அப்படியாய் பரிசுமை நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த தேவனுடைய பிள்ளையாய் தேவன் உன்னை மாற்றுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பெரிய பாவத்தையும் மன்னிக்கிறவர். எவ்வளோ பெரிய அக்கிரமம் செய்திருந்தாலும் உன்னை மன்னிப்பாரு. ஆனால் இந்த உலகம், இந்த மாம்சம் அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஐயோ எவ்வளோ அழகான நண்பனாச்சே, அதோ இது பண்ண நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன், இது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது, விடாது. உங்களை மனசில் பேசும், ஐயோ நீ அதெல்லாம் கேட்காத, நீ அதெல்லாம் விட்டுறாத, நீ கண்டினியூ பண்ணு, இதுதான் ஜாலி. இந்த ஜாலி எங்க திரும்ப கொண்டு போய் நிறுத்தம்? ஏசப்பாவோட வருகை சமீபமாயிடுச்சு. இந்த ஜாலி உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளும். இந்த ஜாலி உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளும். அந்த நாளிலே நரகத்தில் எரியுண்டவர்களாக சாவு வராது, நரகத்தில் எரிந்து செத்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை வேணுமா? இல்லை இந்த பரிசுத்த தேவனோடு வாழக்கூடியதான அந்த வாழ்க்கை வேணுமா? எது வேணும் நம்மளுக்கு? எது வேணும் நம்மளுக்கு? ஏசப்பா உடைய வழிகளிலே நடப்போம்னு சொன்னா,
அவருடைய நீதியையும் அவருடைய நியாயங்களையும் செய்வோம்னு சொன்னா நம்மளால ஒரு பொய் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவன மேலும் பொறாமை கொள்ள முடியாது. எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை தீமை செய்தாலும் இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் சகிப்பேன் என்றதான வார்த்தை உங்களோட நாவுகளிலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. அவர் உங்கள் கூடயே தான் வாழ்ந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். நீங்கள் அவரை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களில் வெளிப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்கம்மா. யோவான் 14. இன்னும் கொஞ்ச காலத்திலே, பின்னும் கொஞ்ச காலத்திலே, இல்ல யோவான் 14 19 இன்னும் கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். படிங்க, அடுத்த வசனம் படிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ காண்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் மத்தியில், அவருடைய ஜனங்கள் மத்தியிலே சொல்கிறதான வார்த்தை, இந்த உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்களும் உலகத்தோடு வாழ்பவர்களும் இயேசுவை காணல, நீங்கள் என்னை கண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். நம் தேவனுக்கான பிள்ளைகளாய் நம் வாழ்வதற்கு நம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம் மனுஷர்களாய் இருக்கணும். 20வது வசனம் படிங்க. இல்ல, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? படிங்க திரும்பவும் அந்த வசனத்தை 20 நல்ல கவனிங்க. நான் என் பிதாவிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். யாரு? நம்ம இயேசு கிறிஸ்துவிலும். ஹல்லேலூயா. அவர் யாரு? அவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? அவர் பிதாவிலும் நம்ம இயேசு கிறிஸ்துவிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்த நாள் வரப்போகிறது. அந்த நாள் வரப்போகிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களிலே வாசமா இருக்கிறாரா? இன்னைக்கு நம்மளிலே கிறிஸ்துவானவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இல்ல இன்னும் உலகத்தின் மனுஷர்களை போல பொய் சொல்லிக் கொண்டு, அக்கிரமம் செய்து கொண்டு, உலகத்தின் காணப்படுகிற விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு நாம் இன்னும் உலகத்தை பிரியப்படுத்துகிற மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் மிகவும் எச்சரிப்பாய் கடந்த நாட்களிலே சொன்னாரு, இன்றைக்கு சொல்லுகிறாரு, விக்கிர ஆராதனைக்கு எதிர்த்து நெல்லுங்கள், விபச்சாரத்தை விட்டு விலகி வாங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபச்சாரத்தை விட்டு வெளியில வாங்கன்னு தேவன் உங்களை அழைக்கிறார். விபச்சாரத்தை விட்டு வெளியில வாங்கன்னு தேவன் உங்களை அழைக்கிறாரு. அநேக தேவனுடைய பிள்ளைங்க இயேசுவை விட்டு விலகி போகிறவர்களா இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களா இருக்கிறாங்க. தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க யாரை பார்க்குறீங்கன்னு தெரியும், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும், நீங்க என்ன பேச விரும்புகிறீங்கன்றது தெரியும். உங்களோட உள்ளத்தை ஆளுகிறவர் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவது அவருக்கு பிரியமல்ல. நான் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளையாய் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆதாம் சொன்னா, ஆண்டவரே அந்த மனுஷிய எனக்கு இந்த பாவத்தை செய்ய தூண்டிட்டாப்பா. நீங்க சொல்லலாம், என் புருஷன் அவ உண்மையானவனா இல்லை, ஆகையினால தான் என் வாழ்க்கை இப்படி தாறுமாறாயிட்டது என்ன நீங்க சொல்ல விரும்புகிறீங்களா? என் மனைவி சரியில்லை, ஆகையினால தான் என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதுன்னு சொல்ல விரும்புகிறீங்களா? நோ எக்ஸ்கியூஸ். தேவனிடத்துல நீங்க இந்த வார்த்தை சொல்ல முடியாது. தேவன் உங்களை எச்சரிக்கிறாரு. தேவன் உங்களை எச்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட அசுத்த பாவங்கள், மறைமுகமான பாவங்களோட வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா விட்டு எரிஞ்சிடுங்க. தேவன் உங்க மேலே பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தொடர்ந்து உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். உங்க மேல மிகுந்த அன்பு வச்சிருக்கிறார். உங்களை விட்டு விடுறதற்கு அவருக்கு பிரியமே இல்லை. உங்களை விட்டு விலகுவதற்கு அவருக்கு பிரியம் இல்லை. ஆகையினால தான் உங்களை எச்சரித்து சொல்லிக்கினே இருக்கிறாரு, என் மகளே என்னிடத்தில் வா, என் மகனே என்னிடத்தில் வா, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. மீண்டும் ஏசாயா 1 அதிகாரம், ஏசாயா 31 அதிகாரம் 8வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களோட பார்வையிலிருந்து முன்னாடி பார்க்கிறார். நீங்க யோசிப்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு முன்னாடி யோசிக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படியே முழங்கால் படியிடலாம். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நிதானித்து பாருங்க. நம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறாரா? தேவன் நம்மளிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறாரா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு முன்னே போகிறவனாயிருக்கிறேன். நீ அக்கிரம் செய்கிற இடத்துல தேவன் உன்னை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். நீ குறை சொல்லுகிற வேளையில தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ யாருக்காய் வாழுகிறாய்? ஏசப்பா உன்னை ரட்சிக்க விரும்பினாரே, அவருடைய ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே மறுபிறவியாய் உன்னை மாற்றி இருக்கிறாரே. இயேசுக்காய் வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுப்பியா? இன்னைக்கு கர்த்தரிடத்தில் இன்னும் முழுமையாய் ஒப்பு கொடுப்பியா? ஏசப்பாவோட வருகை சமீபமாய் இருக்கு. ஏசமே மிக சமீபமாய் இருக்கு. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கு. நாட்கள் முடிய போகிறது, உலகம் முடிய போகிறது. இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்ல மகளே, இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்ல மகனேன்னு தேவனோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்படுவியா? இன்னைக்கு ரட்சிக்கப்படுவியா? இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டியான்னு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பியா? உமக்காய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை தூக்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். உமக்காய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவா, ஐடுமலவத்து சாட்சியாய் ஜீவிப்பேன். ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை தூக்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை தூக்கி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் உங்களை மீட்டெடுக்கிறார். தேவன் உங்களை ரட்சிக்கிறார். மீண்டும் திரும்பி பார்க்காதே. இயேசுவே முன் சென்று வா. தேவனை கரத்தை பிடிச்சு, அவனை கரத்தை பிடிச்சு, இனிமேல் திரும்பி பார்க்காத. இந்த உலகம் உன்னை ஏமாத்தும். ஆனா இயேசு கிறிஸ்து உன்னை ஏமாத்துகிறவர் அல்ல. கிறிஸ்து இயேசு உன்னை ஏமாத்துகிறவர் அல்ல. உன்னை நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு நீ நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டவன்.
பிசாசே குறை சொல்லுகிறவன், சத்ரு குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பான். நீ அதை பத்தி கவலைப்படாத. என் தேவனோ மேல பிரியமா இருக்கிறார். யார் உனக்கு அநியாயம் சொன்னாலும் அதை இனிமேல் பலி செலுத்து கத்திடத்துல. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லு. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி நீ இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்ப்பையா. நீ இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்ப்பையா. அவர் ஒருவரே உனக்காய் மரித்தார். அவர் ஒருவரே உனக்காய் மரித்தார். உன் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்தார். உன்னை மீட்டெடுத்தாரு. உன்னை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க போகிறவராயிருக்கிறார். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் பாவத்தின் வழிகளிலே, பாவ சிந்தைகளிலே நீங்க கடந்து போகாதீங்க. இந்த அன்புள்ள இயேசுவுக்கு நீங்க பாத்திரமாய் இருங்க. அவர் உங்களை ஒரு நாளும் வைக்கப்பட விடவே மாட்டார். உங்களை கரம் பிடிச்சு நடத்துவாரு. உங்களை பரிசுத்த பாதைகளிலே நடத்துவாரு. ஒரு வாழ்க்கையெல்லாம் செழுமையாகும். நீங்க அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுவாரு. பசுமையான புல்வெளிகளிலே உங்களை மேய விடுவாரு. நீங்க தேவனுடைய மந்தையில் இருப்பீங்கன்னா அவருடைய சொல்ல கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா. என் அன்பு ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் எங்களோடு நீங்க தெளிவாய் பேசுனீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நாங்க இயேசுவுக்காய் வாழ இந்த நாளில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளிலிருந்து நாங்கள் உண்மை வெளிப்படுத்துகிற மனுஷர்களாய் வாழ நீங்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. விட முடியாததெல்லாம் நாங்கள் விட்டு ஒழித்து போடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபையை தாங்க. இந்த நாளிலிருந்து தேவனே உம்முடைய நீதியின் பாதைகளிலே நடக்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை விட்டு வழி விலகிடாதீங்கப்பா. எங்களை விட்டு போயிடாதீங்க. ஏசாயா 1 அதிகாரத்தில் ஆண்டவரே, நீ தேவன் வார்த்தை சொன்னது போல எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்பது போலயே என் தேவனீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களை முன் செல்லுங்கப்பா. நாங்கள் உங்க பின்னாடி வருகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி இயேசுவுக்காய் சாட்சியின் ஜீவியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் கிருபை அருளி நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.